பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்குரிய வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடுத்தா அதுக்கு எதாவது தெரியுமா? முத்தை கொண்டு போய் பன்னிக்கு முன்னாடி போட்டால் அதுக்கு தெரியுமா? அதே மாதிரி வேல்யூ தெரியாத பர்சனுக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறது குறித்து அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னா அதை நம்ம செய்யாமல் இருக்கிறது பெட்டர். அதை பற்றி உணர்ந்து இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேசணும், அதை பற்றி புரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும், அதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்முடைய காரியங்களை தெரிவிக்கணும். அப்போ தான் அதுக்கு பதில் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். சும்மா வழியில் போகிறவங்க வர்றவங்க அப்படின்னெல்லாம் இல்லாமல் கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி இன்றைக்கு யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், இன்றைக்கு யாரோட பேசணும், இன்றைக்கு யாருக்கிட்ட நம்முடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி கேட்டு அதன் பிறகு நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிங்க. நிறைய பேர் என்னென்னா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சி சொல்லுவீங்க, ஆனால் அவங்க காதில் கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களை வழி நடத்துவார். இவங்ககிட்ட சொல்லு, இவங்ககிட்ட பேசுன்னு சொல்லி. அப்படி ஆண்டோட ஆலோசனைக்கு காத்திருந்து உங்கள் பரிசுத்தமான காரியங்களையும் முத்துக்களையும் நல்ல மனிதர்களுக்கு முன்பதாக போடுங்க, கொடுங்க, சொல்லுங்க, விதைங்க. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.